வணக்கம் நண்பர்களே, டெக் தமிழ் இன்ஃபோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, எப்படி டிஜிட்டல் பேக்ரவுண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றின வீடியோவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா சிம்பிள் மெத்தட். இனி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள டிஜிட்டல் பேக்ரவுண்ட் எப்படி சிம்பிளாக க்ரியேட் பண்ணலாம், இன்னும் சிம்பிளாக எப்படி க்ரியேட் பண்ணலாம், இமேஜ் வச்சு எப்படி பேக்ரவுண்டை க்ரியேட் பண்ணலாங்கிற வீடியோக்களையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஒருக்கா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவை ஒரு விண்டோவை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். 10x15 300 ரெஷ்யூஸில் நம்ம ரெடி பண்ணுறோம். சிஎம்ஒய்கே கலரில் தான் நம்ம வந்து டிஜிட்டல் பேனர் வந்து க்ரியேட் பண்ணுவோம். அதனால் சிஎம்ஒய்கேல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ரெசல்யூஷன் 300 வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது மாதிரி நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு விண்டோ ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். கண்ட்ரோல் சைபர் அடிச்சிங்கன்னா ஃபிட் ஸ்க்ரீன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மெஜந்தா கலரை இப்போ செலக்ட் பண்ணுறேன். ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் லைட்டாக நம்மளுக்கு இருந்தால் போதும். ஓகேங்களா, அப்புறம் கூட நம்ம வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக செட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா க்ரீன் வேணுனாலும் மிக்ஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக ஒரு க்ரீன் மிக்ஸ் பண்ணுங்கள், எல்லோ மிக்ஸ் பண்ணுங்கள், ரெட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் எல்லோ சென்டரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வைக்கிறனால வைக்கலாம். ஃபுல்லாக வச்சிங்கன்னா இப்படியும் இருக்கும். லைட்டாக வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தனித்தனி லேயராக தான் நம்ம க்ரியேட் பண்ணோம். இருந்தாலும் ஒரே லேயராக உங்களுக்கு சிம்பிளாக டைமிங் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரே இதில் வந்து மெத்தடாக செஞ்சு தரேன். எனக்கு இருக்கிற டைமிங்கில் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களே இதுக்கு மேலே இருக்கக்கூடியதை நீங்களே பண்ணி நல்ல விதமாக புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு லேயர் க்ரியேட் பண்ணி பண்ணாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை ஒரே லேயரில் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள், நல்லா நீட்டாக பண்ணுங்கள். ப்ளரில் போயிட்டு ஹசன் ப்ளரும் போகலாம், மோஷன் ப்ளரும் போகலாம். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு எஃபெக்ட் மாதிரி இருக்கிறது தெரியுது பார்த்தீங்களா. மறுபடியும் போங்க, ஹசன் ப்ளர் போங்க, வேணுன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண அது இன்னும் நல்லா தான் இருக்கும். ஒன்றும் ஓகேங்களா. 100 வச்சு பாருங்கள், நல்லா இருந்தால் அது வைங்க, இல்லைன்னா லைட் கலரை வைங்க. 86 போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இதில் ஒரு இமேஜ் ஒன்று வச்சு பார்த்துருவோம். ஓகேங்களா, நான் ஒரு புரட்சி தலைவி அம்மாவோட இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதை இங்கே ட்ராக் பண்ணி விட்டுட்டேன். அவங்கள ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுல கீழே செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு லேயரை புதுசாக க்ரியேட் பண்ணிட்டு ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஒரு 50 அந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ எல்லோ ஷேடை அப்படி ட்ராக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இன்னும் வேணாலும் ரைஸ் பண்ணி பாருங்கள், தெரியுங்களா. லைட்டாக பிளாக் எடுத்து பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுறது தான் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குங்கிற மாதிரி பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஃப்ளெக்ஸ் பேனரை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கும் வந்து ஃபில்டர் எஃபெக்ட் கொடுங்க, ப்ளர்ரு கொடுத்தீங்கன்னா சூப்பராகவே ஒரு எஃபெக்ட் க்ரியேட் ஆகிருக்கும். பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா அருமையாக வந்திருக்கும். இதே வந்து ஆயில் பெயிண்டிங்கில் எப்படி பண்ணலாங்கிறதும் நான் சொல்லித்தரேன். இதுக்கு மேலே வந்து நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம். எனக்கு இருக்கிற டைமில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு இவ்வளோதான் நேரம் இருக்குது, அதனால் நான் சொல்லித்தரேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் ஒரு கலரை வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் ஹியூ சேச்சுரேஷன் செலக்ட் பண்ணுங்கள். கீழே என்ன கலர் செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா,
உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணுங்கள். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இது உங்களுக்கு ஒத்து வருது அப்படின்னா இதில் அப்படியே க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒயிட்டாக வேணாலும் விடுறதுனாலும் ஒயிட்டாக வேணாலும் விட்டுக்குங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லா டிஜிட்டல் பேனரும் நீங்கள் பழகிக்கிங்க. பேக்ரவுண்டு வந்து இதே கலரை சிம்பிளாக வச்சுருக்கிறதுனாலும் வச்சுருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் வேணாலும் ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, இங்கே பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணுறதுனாலும் தாராளமாக பண்ணலாம். இதில் இந்த இடத்துல வந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அந்த மாதிரி உங்களுக்கு எண்ணத்துக்காக நீங்கள் என்ன பர்பஸ்க்காக பேனர் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி லெட்டர்ஸில் டைப் பண்ணிட்டு கீழே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் தேவை அதிகமாக இருக்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூஸும் அதிகம் பண்ணித்தாங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி.